Hi friends, welcome to Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இனிப்பான பலாப்பழ பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை முறி தேங்காய் எடுத்து நல்லா துருவி பால் எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் எடுத்த பால். அது ரெண்டாவதா மூணாவதா எடுத்த பால். 25 சொல பலாப்பழம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 200 கிராம் வெல்லத்தை பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம திராட்சையை எடுத்துட்டு இதில் பலாப்பழம் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை நம்ம பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கனால நம்ம பாயசத்தை கூட கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பலாப்பழம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துட்டு பலாப்பழத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். நம்மளோட பலாப்பழம் நல்லா வெந்துச்சு. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். என்னோட வெல்லத்தில் தூசுமணி எதுவும் இல்லை. நீங்கள் உங்களோட வெல்லத்தில் தூசுமணி இருந்தால் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதில் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் கேரளா நாகர்கோவில் சைட்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாயசம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இந்த பாயசம் ஆறுனதும் கெட்டியாயிரும். அதனால கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். நம்மளோட பலாப்பழ பாயசம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.